ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் காலை 9 மணி நிலவரப்படி 11.6 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3வது கட்ட வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். ஜம்மு தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி தலைவருமான குலாம் நபி ஆசாத் வாக்களித்துள்ளார். மக்கள் அனைவரும் தவறாமல் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தம்பூர் உள்ளிட்ட தொகுதியில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். முதியோர் சக்கர நாற்காலியில் உறவினர்கள் உதவியுடன் சென்று வாக்களித்து வருகின்றனர். 90 தொகுதிகளை கொண்ட காஷ்மீர் சட்டசபைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கும் முதற்கட்ட தேர்தலும், செப்டம்பர் 25ஆம் தேதி 26 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. முதற்கட்ட தேர்தலில் 61.38 விழுக்காடு வாக்குகளும், 2ஆம் கட்ட தேர்தலில் 57.31 விழுக்காடு வாக்குகளும் பதிவானது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 40 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 415 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 39 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 5060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.